பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் ஏன் தடை ஏற்படுகிறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் காதலில் ஏன் தடை ஏற்படுகிறது அப்படின்றத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ அதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ஏன் உங்கள் காதலில் வந்து தடை ஏற்படுது அப்படின்னா, ஸோ உங்கள் நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த நபர்களுக்கு வந்து ஏதாவது தகாத முறையிலான ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து தகாத உறவு அப்படின்னு நம்ம சொல்கிறது, இது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை இவங்க லவ் பண்ணுற இன்னொரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து இவங்களுடைய தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கைக்கு வந்து ஒரு தடையாக இருக்காங்க அப்படின்றதுனாலும் என்னமோ உங்கள் காதலில் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் மீண்டும் மீண்டும் ஒரு தடை வந்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட நபர்களோட மனசை பார்க்க நிறைய மனசுக்குள்ளே வந்து மனவிரக்தி இருக்குது. இந்த மனவிரக்தி உங்களோட சைடும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் காதல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நிறைய மன அழுத்தம் தரக்கூடிய விஷயத்தை நோக்கியே போய் கொண்டிருக்கும். ஏன்னா நீங்களுமே இந்த விஷயத்தை சரிப்படுத்தலாம், முன்னோக்கி வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கடுமையான பதற்றத்தை நோக்கியே போய் கொண்டிருக்கு. அப்படின்னா இவங்களுடைய கூட பயணிக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து வேறு திசையில் மாற்றிக்கொண்டிருக்கிறது கூட இங்கே மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கலாம், இந்த காதலுக்கு வந்து தடை வந்து கொண்டிருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயத்த சொல்ல போயிட்டு பட் அவங்க ஏற்றுக்கொள்ளாதனாலும் என்னமோ உங்களுக்குமே உங்களோட வாழ்க்கை வந்து பாதைகள் மாறி போய் கொண்டிருக்கு. இன்னுமே ரொம்ப டீப்பாக கவலைப்படுற மாதிரி ஏக்கப்படுற மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கு அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன். ஓகே, ஸோ மனசோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதுனாலும் என்னமோ அப்போது இதுக்கு முன்னாடி உங்கள் நபர்கள் ஏதாவது உங்ககிட்ட எதிர்பார்த்துருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் நபர்கள்கிட்ட எதிர்பார்த்துருக்கலாம். பட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லாமல் இருந்திருக்கும். அதாவது நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், நீ எவ்வளோ போடலை அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்பு அப்படின்ற விஷயத்தையும் ஒரு திருப்தி அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லாதனாலும் என்னமோ இந்த காதல் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் போடுற அஃபெக்ட் வந்து சரியான ரீதியில் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு புதிய வழிகளை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் அஃபெக்ட் போடும்போது கண்டிப்பாக காதலில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி உங்கள் நபர்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, அதாவது அவங்களால சுதந்திரமான முடிவுகளை எடுக்க முடியும், தானும் சுதந்திரமாக இருக்கேன் அப்படின்ற சான்சஸை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலை வந்து சரியான ரீதியில் சரியான தொடக்கத்துக்கு வந்து திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நபர்களோட சைடு வந்து இந்த காதல் வந்து நிஜமாகவே உங்கள் நபர்களுக்கு வந்து காதல் இருக்குது, அன்பும் இருக்குது. அதை விட இந்த நபர்கள் ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. மேபி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால திரும்ப திரும்ப வந்து ஏன் காயப்படணும் அப்படின்றது கூட இந்த நபர்கள் காதலும் இருந்தாலுமே கூட இப்போதைக்கு வேண்டாம், அமைதியாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய எண்ண அலைகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சீரியஸாக உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் நிறைய உணர்ச்சி ரீதியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது உங்களோட நபர்களை பற்றின ஞாபகங்கள் வந்து உங்களுக்குமே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதே சேம் சமயம் உங்கள் நபர்களுக்குமே உங்களோட ஞாபகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அந்த உங்கள் கிட்ட வந்து சேர முடியலை, அந்த ஏக்கங்களை வந்து நான் பார்க்குறேன். ஆனால் கிட்டத்தில் வந்து இந்த காதலை பகிர்ந்து கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து இப்போ இந்த நபர்களுக்கு உங்களோட நபர்களுக்கு ஏற்கனவே உணர்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது காதலோ கோபமோ இந்த நபர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக தரக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இப்போ இந்த பிரிவில் இந்த நபர்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து இந்த காதலை எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால கூட இப்போதைக்கு உங்கள் காதலில் உங்கள் வழிக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் அங்கால இந்த நபர்கள் அவங்களோட பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம் இப்போதைக்கு. அது கூட இந்த காதலில் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதனால கூட உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கலாம். ஓகேயா,
அம் ஓகே. ஸோ இங்க என்னன்னா, நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்கு. ஓகே. ஸோ அந்த முட்டுக்கட்டைகள் வந்து எத நோக்கி ஏற்பட்டிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்ப நோக்கி தான் ஏற்பட்டிருக்கு. ஓகே. அதாவது உங்களோட மனசுல இருக்க சரியான விஷயத்த சரியான நேரத்துல நீங்க வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். அல்லது உங்க நபர்கள் வெளிப்படுத்தும்போது உங்க டைரக்ஷன் வந்து வேறு சைட்ல இருந்திருக்கலாம். அதனால கூட இந்த நபர்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் காது குடுக்குறீங்கல்ல, அவங்களோட விஷயத்துக்கு வந்து நீங்க ஒரு சரியான பதில குடுக்குறீங்கல்ல, அப்படின்றது கூட இந்த நபர்களுக்கு ஓகே நான் எதுவும் கதைக்கல. நான் இப்போதைக்கு விலகி நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ம் இருக்கு. ஓகே. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நபர்களுக்கு நீங்க வேணும். பட் ஆனா அதே சேம் சமயம் இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலையும் நாங்க பார்க்குறேன். அதாவது ஏதோ ஒரு விதத்தில இந்த நபர்கள் வந்து நான் கண்ட்ரோல் படுத்துறாங்க. என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. என்ன வந்து ஒரு கைப்பாவை மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கு. அவங்களே அப்படி நெனச்சு கொள்றாங்களோ தெரியல. ஓகே. ஸோ அதனால இப்போதைக்கு உங்கட்ட வந்து ஒரு ஆன்சர் குடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணுன்ட்டு ஆசைப்படுறேன். அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கு. அப்போ நீங்க இவங்க ஃப்ரீயா இருக்க நேரம் இந்த சமயத்த பயன்படுத்திக் கொண்டு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்க காதல் பாதைய வந்து சரியான முறையில எ வழிதிருப்பும். சரியான இலக்கை அடையறதுக்கான சான்சஸா கூட இருக்கு. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம உங்க நபர்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ, அந்த விஷயத்துல இந்த நபர்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. ஏன் அப்டின்னா, இவங்களுமே அந்த விஷயத்துல ஒரு குழப்பமா தான் இருக்காங்க. மேபி இது உங்கள சார்ந்து நீங்க பண்ணிருவீங்களா? இல்லையா? அப்டின்ற குழப்பங்கள் கூட இப்போதைக்கு உங்க காதல்ல வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு தடை பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகே. அப்போ இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்க முடியல அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் வந்து ஓகே நான் இப்போ கொஞ்சம் விலகி போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் தள்ளி நிற்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது தடைகள். அப்போது இந்த காதலில் வர தடைகள் ஸ்திரமானதான்னு கேட்டால் இல்லை. ஓகே. அப்போது உடைஞ்சிரும். ஓகே. அதாவது இப்போதைக்கு இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா கூட இது வந்து லைஃப் லாங் வராது. ஓகே. இந்த இந்த பிரேக்கப் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இங்கே ஒரு சிலருக்கு. ஓகே. ஸோ இது நான் எல்லாருக்கும் மாறும் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனா, இங்க ஒரு சிலருக்கு மாறுறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. உங்களோட பிரேயர்ஸ் வந்து சரியா இருக்கும் பட்சத்தில, உங்களோட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்கள் ஒரு பதில் சொல்ல முடியாம தான் எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அ இவங்க அந்த பதில் கிடைக்கும் பட்சத்தில இந்த காதலுக்கான தடைகள் நீங்கிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நபர்கள் வந்து அ உங்க கூட இருக்கும்போதே அவங்க மனசுல இருக்க ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி கதைச்சிருக்க மாட்டாங்க. பட் வந்து நெறைய எதிர்பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு இது உங்களோட சைட்ல இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. நீங்களுமே உங்க நபர்கள் கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டீங்க. பட் நிறையவே எதிர்பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப 2 பேரு ஒரு சைட்லயுமே ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இல்லாம இருக்கலாம். ஓகே. இருந்த கொஞ்ச நாள் தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரம் மட்டும் தான் நான் ஃபுல்ஃபில்லா இருந்தேன். அதுக்கு பிறகு நீங்க தேடின ஒரு ஃபுல்ஃபில் வந்து கிடைக்காம போயிட்டுருக்கலாம். அல்லது அந்த நபர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்காம போயிட்டுருக்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா தான் இன்னும் வரைக்கும் இருக்கு எதிரிகளின் குழப்பம். ஓகே. ஸோ யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த நபர்கள் வந்து சரியான ரீதியில உங்கள அணுகணும் அப்படின்னு நினைச்சாலும் அதில மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு. இல்லன்னா இன்னொரு நபர் வந்து இந்த நபர ஈர்க்கிறதுக்கான ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம். கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லல. இப்போ நடந்து கொண்டிருக்குது. ஓகே. ஏன்னா ஈர்க்கிறதுக்கு வந்து இந்த குயின் ஆஃப் கப்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. ஓகே. அதனால தான் இந்த ஹை பிரிஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்போ ஓப்பனா இருக்கல. என்னோட தேவைகளையும், என்னோட பயணத்தையும் பூர்த்தி பண்ணிக் கொள்ளணும்னு நினைக்கிறேன். அப்போ ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்துக்கு வந்து நான் அஃபெக்ட் போடணுன்ட்டு நினைக்கல. இப்போதைக்கு எனக்கு என்ன தேவையோ அத பார்த்து கொண்டு போறேன். அப்படின்ற மாரி இருக்கிறதுனாலோ என்னமோ, உங்க காதல்ல வந்து ஒரு தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கலாம். ஓகே. ஸோ, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இந்த நபர்களோட தெளிவு அப்படின்றது இந்த நபர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு வந்து தெளிவான ஒரு முடிவு வேணும். நான் சிக்கிக்கொள்ள ஆசைப்படல அப்படின்ற மாதிரி. அ இந்த குறிக்கோள் வந்து உங்களுக்கா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட நபர் சைடு இருக்கிறத விட உங்களோட சைடு. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு தீர்மானம் வேணும். தீர்மானம் இல்லன்னா இந்த இடத்துல நான் நின்னு ஏன் என்னோட லைஃப்ப வந்து நான் வேஸ்ட் பண்ணி கொள்ளணும்? எந்த டைரக்ஷன பார்த்து நான் போறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உங்களோட எண்ணங்கள் தான் இந்த சைட்ல இருக்கு. ஓகே. அதாவது காதல்.
இத பத்தி பார்க்கும்போது சீரியஸாவே இந்த காதல பொறுத்து அ ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுத்தா தானே காதலா இருக்கும். ஏன்னா, இங்க நீங்க நிறையவே ஏந்தி கொண்டிருக்கீங்க. எனக்கு இந்த காதல குடுங்க அப்படின்ற மாரி கெஞ்சி கொண்டிருக்கீங்க. பட் வந்து இவங்க வந்து அத குடுக்குறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கும்போது, இந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு தான். நீங்க தான் இன்னொரு சைட பார்த்து போறீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்த பரிமாணத்த நோக்கி போறீங்க. ஏன்னா, ஆல்ரெடி இங்க தடைபட்டுருக்கு. இவங்க இன்னமும் மௌனமா தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, யூனிவர்ஸ் வந்து இன்னமும் உங்கள அதே இடத்துல வந்து ஸ்டக் பண்ண வைக்காது. உங்களுக்கான அடுத்த பாதைய காட்டி மூவ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா, இந்த காதல்ல தடை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நபர்களுடைய எண்ணங்களே ஒரு தடையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் இன்னொரு பெர்சன தேடிக்கொள்றேன். நீங்க இல்லாத நேரம் அந்த தனிமைய நான் பூர்த்தி கொள்றதுக்கு இன்னொருத்தரோட என்னோட அன்ப வந்து நான் பரிமாறிக்கொள்றேன் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணங்கள் வந்து சுத்தம் இல்ல. ஓகே. ஸோ, அதனாலோ என்னமோ இந்த நபர்கள் கிட்ட திரும்பவும் நீங்க மீண்டும் போயிட்டு இணையிறத வந்து யூனிவர்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளல. அதனாலோ என்னமோ உங்க காதல் வந்து இன்னுமே அடுத்த கட்டத்த நோக்கி நகராம அப்படியே நிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம். ஓகே. ஏன்னா இங்க பயணங்கள் பண்ண நீங்க தயார். அதுதான் இந்த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பயணங்கள் பண்றதுக்கு உங்கள தயாரா கூட்டிட்டு போறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியா இருக்காங்க. பட் வந்து நீங்க இன்னுமே என்னதான் மூவ் ஆன் பண்றேன் அப்படின்னு நினைச்சாலும், ஏதோ ஒரு சமயத்துல இந்த நபர்களுடைய எண்ணங்கள்லயே மாட்டிக்கொண்டிருக்கீங்க. அதே இடத்துல நின்னு கொண்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான கட்டத்தை வந்து நகர்த்துறதுக்கு தாமதப்படுத்துறாங்க. ஓகே. நீங்க கொஞ்சம் முன்னோக்கி போகும்போது தான் இந்த நபர்கள் மீண்டும் உங்களோட சைடு வர்றதும், இல்ல விலகி போறதும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த நபர்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி ஞாபகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்கள பத்தின ஞாபகங்கள், நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைம், நீங்க செலிப்ரேட் பண்ண டைம், ஜாலியா இருந்த டைம் இதெல்லாம் நிறையவே ஞாபகம் இருக்கு. பட் வந்து இங்க செலிப்ரேட் பண்ண டைம் ஞாபகம் இருந்தாலும், இங்க ஒரு சிலருக்கு வந்து நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன அவர நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமான நினைவுகள் தான் வருது அப்படின்னு சொல்றத விட, என்ன அப்புறம் நினைக்கும்போது சீரியஸாவே அவங்க என்ன ஹர்ட் பண்ணது, என்ன விட்டு குடுத்தது, அவமானப்படுத்தினது, இந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி உங்க நபர்களோ, இல்ல நீங்களோ நினைச்சு கொண்டிருக்கலாம். ஓகே. எனர்ஜிஸ் வந்து மாறுபடும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கா இருக்கலாம், அல்லது உங்க நபர்களுக்கா இருக்கலாம். ஓகே. உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில நீங்க அத எடுத்துக்கொள்ளுங்க என்ன. அப்போ மனசுக்குள்ள வந்து இன்னுமே அந்த மன்னிக்க முடியாத அந்த காயங்கள், ஆறாத காயங்கள், அதாவது இன்னொருத்தருக்காக நீ என்ன விட்டுட்ட, இன்னொருத்தருக்காக என்ன அவமானப்படுத்திட்ட, இந்த வார்த்தைய நீ சொல்லாம அ இருந்திருக்கலாம். அது என்ன காயப்படுத்தாம இருந்திருக்கும். ஏன்னா, அவங்க மேபி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஸோ, அது உங்கள உடைச்சிருக்கும். ஸோ, இதெல்லாமே கூட காதல்ல அடுத்த கட்டத்த நோக்கி போக விடாம, இன்னுமே மனசுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்க மாதிரி சிச்சுவேஷன்ஸ வந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அப்படின்ற மாரி தான் நான் இங்க பார்க்குறேன். பட் வந்து இதுவரைக்கும் நீங்க அந்த காதலுக்காக முயற்சி பண்ணதுக்கு நியாயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஜமாவே இந்த நபர்கள் வந்து நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரீதியான காதல் இருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து மீண்டும் உங்ககிட்ட இணையறதுக்கான சான்சஸ் இருக்கு. தடைகளை தவிர்த்து. அல்லது இந்த நபர்களோட மனசுல வந்து இன்னும் களங்கங்கள் தான் இருக்கு. அசிங்கங்கள் தான் இருக்கு. இன்னொருத்தன காயப்படுத்தணும், இன்னொருத்தனை ஏமாற்றணும், இன்னொருத்தர வார்த்தையால எதுவும் சொல்லும்போது கூட இன்னொருத்தர் வந்து காயப்படுறாங்க அப்படின்னா, அதுவுமே கர்மா தான். ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு, தனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் முதல்ல தப்பு தான். ஓகேயா? ஸோ இது கூட மனசுல களங்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. மனத்தெளிவும், மன சுத்தமும் இருக்கும்போது தான் எந்த ஒரு விஷயத்தையும் இறைவனா இருந்தாலும், லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ நீங்க சரியான முறையில பயன்படுத்தும்போது தான் சரியான விஷயத்த உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மனசுல களங்கத்த வச்சுக்கொண்டு, உங்கட்ட நெருங்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்க நெருங்கணும் அப்படின்னாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனசுல களங்கம் இருக்கும்போது, கண்டிப்பா உங்க கோரிக்கைகள் வந்து மறுக்க தான் படும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த நபர்கள் களங்கத்தோட உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இத யூனிவர்ஸ் வந்து அனுமதிக்க போற கிடையாது. இந்த காதல் வந்து அப்படியே நீங்கி போயிடும். உங்களுக்கான புதிய பாதைகள் வந்து ஆரம்பமாகும். இப்போதைக்கு இவங்க எண்ணங்கள் படி பார்க்கும்போது, தனக்கான விஷயத்த தேடிய பயணத்தில தான் இந்த நபர்கள் வந்து இருக்காங்க. அப்போ இப்போதைக்கு இந்த காதல்ல என்ன மாரி விஷயங்கள் தடை பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய எண்ணங்கள் தான். ஓகே. அவங்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியவர்கள் வந்து இந்த பைவோஸ் பாண்ட்ஸ்ல இருக்கிறவங்க. அதில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அ இன்னமும் அந்த பிரச்சனைகள கிரியேட் பண்ணி விடுறது, இன்னமும் வருத்தங்கள குடுக்குறது, ஏக்கங்கள குடுக்குறது, ஆ காதல்ல கஷ்டமான விஷயத்த திரும்பவுமே தூண்டி விடுறது, இந்த நபர்கள வந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு திருப்புறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கும் இவங்களோட வாழ்க்கையில வந்து தனிப்பட்ட ரீதியா ஒரு சந்தோஷம் வேணும். அப்படிங்கும்போது, இப்ப யாரு வந்தாலும் சரி, நான் என்னோட வாழ்க்கைய பார்த்துட்டு எனக்கான ஒரு காதல தேடி தான் என்னோட பயணம் இருக்க போகுது. குயின் ஆஃப் கப்ஸ்ல இருக்க போகுது. அவங்களோட எனர்ஜி. ஓகே.
அப்படின்றதுனால காதல பொறுத்த வந்து இந்த நபர்களுடைய மனசுல கலங்கம் இல்ல அப்படின்ற சந்தர்ப்பத்தில, இந்த நபர்களோட மீண்டும் ஒரு பயணத்த தொடங்குறதுக்கான வாய்ப்ப வந்து யூனிவர்ஸ் உருவாக்கி தருவாங்க. அதுவுமே நீங்க அவங்க கிட்ட சரியான முறையில லா ஆஃப் அட்ராக்ஷனும், மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணும்போது தான் இந்த குயின் ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அ அந்த நபர்கள் மனதில கலங்கங்கள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த தடைகள் வந்து அப்படியே இன்னுமா ஸ்திரமாகும். இந்த நபர்கள் உங்களை விட்டு முழுதாக நீங்கி போறதுக்கான சான்சஸ் இருக்காம். ஓகே. ஸோ இதுதான் உங்க காதல்ல இப்போதைக்கு கரண்ட்டா உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய தடைகள். ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா. பாய். டேக் கேர்.